أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் 5 நிமிட மதர்சாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை நான் பதிவு செய்கிறேன். 1வது இஸ்லாமிய வரலாறு. உமர் அலி அவர்களின் வீரம். உமர் அலி அவர்களின் துணிச்சலையும் வீரத்தையும் அறியாதவர் எவரும் இல்லை. இவரின் வீரத்தை உலகமே வியந்து போற்றுகிறது. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் கௌபாவில் தொழ முடியாத நிலையில் இருந்தது. உமர் அலி இஸ்லாத்தில் இணைந்ததும் முஸ்லிம்கள் கௌபாவில் பகிரங்கமாக தொழ ஆரம்பித்தார்கள். அலி அலி அவர்கள் கூறியதாவது: நான் அறிந்தவரை எல்லா முஸ்லிம்களும் மறைவாகத்தான் ஹிஜ்ரத் செய்தனர். ஆனால் உமர் அலி மட்டும் தம் கழுத்தில் வாளையும் தோளில் வில்லையும் தொங்கவிட்டு அம்புகளை கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் ஆலயம் சென்று நிதானமாக தவாப் செய்து மகாமே இப்ராஹிமில் 2 ரக்காய் தொழுதுவிட்டு அதன் பிறகு முஸ்லிக்குகளின் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நின்று தாம் ஹிஜ்ரத் செல்வதாக அறிவித்தார். மேலும் தன் தாய் ஒப்பாரி வைப்பதையும் தன் குழந்தைகள் அனாதையாவதையும் தன் மனைவி விதவையாவதையும் எவன் விரும்புகிறானோ அவன் மக்கா எல்லையில் வந்து என்னை தடுக்கலாம் என அரை கூவல் விடுத்தவாறு ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். ஆனால் எவரும் இவரை பின்தொடரவில்லை. உமர் அலி இஸ்லாமில் இணைந்தது முஸ்லிம்களின் வெற்றியாகும். அவரின் ஹிஜ்ரத் முஸ்லிம்களுக்கு பேருதவியாகும். அவர்களின் ஹிலாஃபத் ஆட்சி அருளாகும் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் தெரிவித்தார்கள். 2. அன்னலாரின் அற்புதம். அலி அலி அவர்களின் கண் சரியாகுதல். கைஃபர் போரின் போது அலி எங்கே என்று அன்னலார் வினவ அவருக்கு கண் வலி என்று கூறப்பட்டது. பிறகு அவர்களை அழைத்து வரச் செய்து தமது புனித உமிழ் நீரை அன்னலார் அவரின் கண்களில் தடவி விட்டார்கள். உடனே கண்வலி நீங்கி நிம்மதியடைந்தார்கள். 3. ஒரு ஃபர்லை பற்றி. ஜகாத்தின் கடமை. முஆத் இப்னு ஜபல் அலி அவர்களை ஏமன் நாட்டிற்கு அனுப்பும் போது அல்லாஹ் தஆலா உங்களின் செல்வங்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கியுள்ளார் என்று அந்நாட்டவர்களுக்கு அறிவியுங்கள் என அன்னலார் அறிவுறுத்தினார்கள். விளக்கம்: ஜக்காத் செலுத்தும் அளவுக்கான செல்வம் ஒருவரிடம் இருந்தால் அவர் ஜக்காத் வழங்குவது கட்டாய கடமையாகும். 4. ஒரு சுன்னத்தை பற்றி. ஈருலகப் பயனுக்கான துவா. இந்த துவாவை அனுதினமும் ஓதிட வேண்டும். இதில் ஈருலக நன்மைகள் அடங்கியுள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகுதமாக ஓதியுள்ளார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வக்கீனா அஸாபன்னார். பொருள்: எங்கள் இரட்சகா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மையை அளிப்பாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காப்பாற்றுவாயாக. 5. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கணவரின் மகிழ்ச்சியில் சுவனம். கணவர் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நிலையில் மனைவி இறந்துவிட்டால் நிச்சயம் அவள் சுவனம் புகுவாள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6. ஒரு பாவத்தை பற்றி. சாட்சியத்தை மறைத்தல். அல்லாஹ் கூறுகிறான்: நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் அதை மறைக்கிறானோ நிச்சயமாக அவனுடைய இதயம் பாவத்திற்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிவான். 7. உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கையின் மாயை. அல்லாஹ் கூறுகிறான்: இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப என்ப பொருளை அன்றி வேறில்லை. விளக்கம்: ஒரு பொருளின் புறத்தோற்றத்தை கண்டு அதை விலைக்கு வாங்குபவர் மாட்டிக்கொள்வது போன்று மினுமினுக்கும் மாய உலகின் தீய வலையில் சிக்கி மறுமையை மனிதன் மறந்து விடுகிறான். 8. மறுமையை பற்றி. தங்குமிடத்தின் தீர்ப்பு கபரில். மரணித்தவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு தங்குமிடம் காண்பிக்கப்படுகிறது. சுவனவாசிகளினால் சுவனத்தையும் நரகவாசியினால் நரகத்தையும் காட்டி இதுதான் உங்கள் தங்குமிடம் என கூறப்படும். மறுமையில் மீண்டும் அல்லாஹ் எழுப்பும் வரை இவ்வாறே நடைபெறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9. நபி வழி மருத்துவம். பேரித்தம்பழம் வைத்தியம். பிரசவ நிலையில் உள்ள மனைவிக்கு ஈரமான உலராத பேரித்த பழத்தை உண்ண கொடுங்கள். அது கிடைக்காத போது உலர்ந்ததையாவது கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: குழந்தையை பிரசவித்த ஒரு பெண் பேரித்தம்பழம் சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட இரத்தம் வெளியேறுகிறது, பலவீனமும் நீங்கிவிடுகிறது. 10. அன்னலாரின் அறிவுரை. தஸ்பீகை எவ்வாறு எண்ண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நோக்கி, நீங்கள் உங்களின் மீது தஸ்பீக் சுப்ஹானல்லாஹ் மற்றும் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றும் தக்தீஸ் சுப்ஹானல் மலீக்கில் குத்தூஸ் ஆகியவற்றை கட்டாயமாக்கி கொள்ளுங்கள். மேலும் இவற்றை ஓதும்போது விரல்களால் எண்ணிடுங்கள், ஏனெனில் அவை மறுமையில் சாட்சியம் கூறும். இது தவிர மறதியோ ஏற்பட வேண்டாம், இல்லையெனில் நன்மைகளை இழந்து விடுவீர் என்று
கூறப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.